இன்று 9/6/2026 பராபவ வருடம் வைகாசி 26 செவ்வாய்க்கிழமை. தேய்பிறை நவமி திதி இரவு 9:40 மணி வரை, அதன்பின் தசமி திதி. பூரட்டாதி நட்சத்திரம் அதிகாலை 5:25 மணி வரை, அதன்பின் உத்திரட்டாதி நட்சத்திரம். அமிர்த சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:31 முதல் 9 மணி வரை. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டமம் சிம்மம். பொது முருகன் வழிபாடு. சூரிய உதயம் அதிகாலை 5:53 மணி. அஸ்தமனம் மாலை 6:30 மணி. சந்திர உதயம் அதிகாலை 12:39 மணி. அஸ்தமனம் மதியம் 1:01 மணி. மேஷம் ராசி அன்பர்களே, அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும் நாள். எதிர்பாராத செலவு தோன்றும். உழைப்பும் சங்கடமும் அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சியில் இழுபறி உண்டாகும். பயணத்தில் தடைகளும் தாமதமும் ஏற்படும். வரவு செலவில் கவனம் தேவை. பிறரை நம்பி எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபட வேண்டாம். யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். ரிஷபம் ராசி என்பர்களே, வருமானத்தால் வளம் காணும் நாள். எதிர்பார்த்த தகவல் வரும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். தடைப்பட்ட வேலை நடக்கும். கேட்ட பணம் கிடைக்கும். நண்பர்கள் ஒத்துழைப்பால் முயற்சி வெற்றியாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும். விருப்பம் நிறைவேறும். பயணம் லாபம் தரும். மிதுனம் ராசி என்பர்களே, முன்னேற்றமான நாள். திட்டமிட்ட வேலை நடக்கும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வருமான தடை விலகும். வியாபாரிகளுக்கு திடீர் முன்னேற்றம் உண்டாகும். பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வராமல் இருந்த பணம் வரும். பொருளாதார நிலை உயரும். குடும்ப பிரச்சனை முடியும். கடகம் ராசி என்பர்களே, நேற்று இருந்த நெருக்கடி நீங்கும். முயற்சி வெற்றியாகும். விஐபிக்கள் ஆதரவு கிடைக்கும். நினைத்த வேலை நடக்கும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும். அலுவலகத்தில் நெருக்கடி நீங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் ஏற்படும். குடும்பத்தினர் தேவைகளை பூர்த்தி செய்வீர். சிம்மம் ராசி என்பர்களே, விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். செயல்களில் இழுபறி உண்டாகும். கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. குழப்பம் வேண்டாம். சிலரால் ஏற்படுத்தும் சங்கடம் துன்பப்படுத்தும். அதை பொருட்படுத்த மாட்டீர். நீங்கள் நினைப்பதும் நடப்பதும் வேறாக இருக்கும். வேலைகளில் கவனம் தேவை. கன்னிராசி என்பர்களே, நெருக்கடி நீங்கும் நாள். தம்பதிகளுக்குள் அந்யோன்யம் உண்டாகும். நினைத்ததை சாதிப்பீர். வியாபார பிரச்சனை தீரும். நண்பர்களால் லாபம் அதிகரிக்கும். திட்டமிட்டு செயல்படுவீர். தொழிலில் கவனம் தேவை. விலகி சென்ற உறவினர் வீடு தேடி வருவர். துலாம் ராசி அன்பர்களே, எடுத்த வேலை வெற்றியாகும் நாள். வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி விலக்கும். பயணத்தில் நன்மை உண்டு. நம்பிக்கையுடன் செயல்படுவீர். நேற்றைய முயற்சியில் வெற்றியை காண்பீர். எதிர்பார்ப்பு நிறைவேறும். பகைவரால் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். இழுபறியாக வரவு வரும். கனவு நனவாகும். விருச்சிகம் ராசி என்பர்களே, உற்சாகமான நாள். நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும். குடும்ப நிலையில் உயர்வு தோன்றும். தடைகளை தாண்டி வேலைகளை முடித்து லாபம் காண்பீர். நம்பிக்கையுடன் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். விருப்பம் நிறைவேறும். நேற்று தள்ளிப்போன வேலை இன்று முடியும். பிள்ளைகள் நலனில் அக்கறை கூடும். தனுசு ராசி என்பர்களே, தடைகளை தாண்டி வெற்றியடையும் நாள். உழைப்பு அதிகரிக்கும். சில பிரச்சனையால் மனம் சோர்வடையும். வேலையில் கவனக்குறைவு ஏற்படும். அலைச்சல் உண்டாகும். அதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது. பணியில் முழு கவனம் செலுத்துவது நல்லது. தேவையற்ற சங்கடங்களை சந்திப்பீர்கள். மகரம் ராசி என்பர்களே, முயற்சியில் முன்னேற்றம் காண்பீர். வரவேண்டிய பணம் வரும். மனக்குழப்பம் தீரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எடுக்கும் முயற்சி வெற்றியாகும். நினைத்ததை சாதிப்பீர்.
சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர். போட்டிகளை சமாளித்து லாபம் காண்பீர். நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும். கும்பம் ராசி அன்பர்களே, நெருக்கடி நீங்கும் நாள். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். எண்ணம் நிறைவேறும். தம்பதிக்குள் இணக்கம் அதிகரிக்கும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். செல்வாக்கு உயரும். குடும்ப நெருக்கடி நீங்கும். வாய்ப்பு தேடி வரும். வெளியூர் பயணத்தில் நன்மை அதிகரிக்கும். மீனம் ராசி அன்பர்களே, திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். குழப்பம் வேண்டாம். நினைத்ததை அடைவீர். தடைப்பட்ட வேலை நடக்கும். மனபயம் நீங்கும். வேலை பார்க்கும் இடத்தில் ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். விற்பனை அதிகரிக்கும். சிறு வியாபாரிகளுக்கு லாபம் வரும்.